ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஓவரால் சென்னையில் நீங்கள் எங்கே எடுத்து பார்த்தாலும் ஒரு சில லொக்கேஷனில் மட்டும்தான் நம்மளோட டெய்லி நீட்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், நாம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஐடி கம்பெனிஸ், பக்கத்தில் உங்களுக்கு ஹைவேஸு, மெயின் ரோட், பஸ் ஸ்டாப், இது எல்லாம் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குன்னா அந்த லொக்கேஷனில் கண்டிப்பாக ரேட்டு டாப்பில் இருக்கும். ஏன்னா எல்லாம் இருக்குல்ல. பட் இதுலேயே ரொம்ப ரேராக ஒரு சில லொக்கேஷன் மட்டும் இருக்கும். அங்கே ரேட்டும் அஃபோர்டபுளாக கிடைக்கும். நான் சொன்ன அத்தனை டெவலப்மெண்ட்ஸும் அத்தனை டெய்லி நீட்ஸும் இங்கே ஃபுல்ஃபில் ஆகும். அது மாதிரியான ஒரு லொக்கேஷன் தான் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இங்கே ரேட்டும் அஃபோர்டபுள் எல்லாமே கிடைக்கும். வாங்க இந்த லொக்கேஷனை பார்த்துடலாம். சைட் எங்கே இருக்குது, என்ன விவரம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இது போல செலக்டட் டிபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சி கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை டேப் பண்ணிட்டு டெய்லி அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டா பேஜை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கும். ஸ்டேட் ஹைவேஸ்ல இருந்தும் மெயின் ரோட்ல இருந்தும் பஸ் ஸ்டாப்ல இருந்தும் ஷார்ப்பாக இப்போ 1.3 கிலோமீட்டர்ஸ்ல நாம நிற்கிறோம். நல்ல ஒரு தரமான லொகேஷன், பக்கா ஸ்டேட் ஹைவேஸ் இருந்தே பக்கா ரோட் ஃபெசிலிட்டி நம்ம சைட்டுக்குள்ள வரைக்கும் 50 அடி 30 அடி 40 அடி 24 அடி அகலமான தார் சாலை உள்ள இருக்கு. சுற்றி 7 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வால். இது ரெடிமேட் காம்பவுண்ட்லாம் இல்லை, கட்டி இருக்க காம்பவுண்ட் வால் நல்லா ஹெவியாகவே இருக்கு. முக்கியமாக ஸ்ட்ரீட் லைட் வசதி, காம்பவுண்ட் ஒட்டி பக்கத்தில் வீடுகள் அப்படின்னுட்டு இது தாராளமாக ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் வில்லா பிளாட்ஸ் கம்யூனிட்டியாகவும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் தாராளமாக இதை பார்க்கலாம். ஏன்னா ஸ்டேட் ஹைவேஸ் ரொம்ப பக்கம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 42 பிளாட்டுகள் 680 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அப் டு 1700 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள பிளாட்டுகள் இருக்குது. எல்லா ஃபேஸிங்லையும் இப்போதைக்கு உங்களுக்கு பிளாட் அவைலபிள். எனி டைம் கஸ்டமர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. வாக்கின்ஸே நிறைய புக்கிங்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சைட் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூரை அடுத்த படப்பை, வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ் தான் நம்ம நிற்கிறோம். இங்கே படப்பையில் மெயின் ரோட்ல இருந்தோம், பஸ் ஸ்டாப்ல இருந்தோம், புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஃப்ளைஓவர்ல இருந்தோம், ஷார்ப்பாக 1.3 கிலோமீட்டர்ஸில் இவ்வளோ கமர்ஷியல்ஸ்க்கு மத்தியில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. பாருங்க நீங்கள் அந்த ஃப்ளைஓவர். ஓகே, இங்கே ரைட் எடுத்தால் இங்கேருந்து ஃப்ளைஓவர்லேருந்து மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட் ஷார்ப்பாக 1.3 கிலோமீட்டர்ஸ், ஷார்ப்பாக 1.3 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ இங்கேயுமே நம்ம சைட்டுக்கு வெளியுமே எனி டைம் வண்டிகள் போக்குவரத்தில் நிறைய இருக்கும். பக்கத்தில் நிறைய ரெசிடென்ஷியல்ஸ் இருக்கும். பிளாட்டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஈவன் ரோடு அப்ரோச்சாக இருக்கட்டும், எல்லாமே செமையாக இருக்குது. எனக்கு திருப்திகரமாகவே இருக்குது லொக்கேஷன். ஏன்னா இந்த லொக்கேஷனில் நிறையவே நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். பட் அதில் ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு 1.25 கிலோமீட்டருக்குள்ளவே வரக்கூடிய சைட், ரோட் டெவலப்மெண்ட், ஈவன் 50 அடி 40 அடி ரோட்லாம் உள்ளே பார்க்க முடியும் அப்படின்னா இந்த சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. நல்லா திருப்திகரமாக சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு. முக்கியமாக படப்பை ஜங்ஷன் நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 1.25 கிலோமீட்டர் தானே வந்திருக்கீங்கன்னு வைங்களேன், எல்லாமே இருக்கும். இன்க்ளூடிங் சினிமா தியேட்டர் முதற்கொண்டு நிறைய ஸ்கூல்ஸ்க்கு பார்க்க முடியும், நிறைய காலேஜஸை பார்க்க முடியும், சூப்பர் மார்க்கெட்ஸு, 24 hours கிளினிக்கு, முக்கியமாக பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், A2B மாதிரி, ஸ்டார் ஹோட்டல்ஸ் முதற்கொண்டு, ஆரடிப்பட்டியான் மாதிரியான பெரிய ரெஸ்டாரண்ட், ஃபெமிலியரான ரெஸ்டாரண்ட் முதற்கொண்டு எல்லாமே படப்பையிலே வந்தாச்சு உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம சைட் வந்து 1.3 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் கூட இல்லாமல் தாராளமாக நீங்கள் லோ பட்ஜெட்டில் லேண்டு வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆயிடலாம். ஏன்னா இங்கே பிளாட்டு கொடுக்குற ரேட்டு ரொம்ப அஃபோர்டபுள். ஜென்ரலாகவே வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ் எப்பவுமே ரொம்பவே பிஸியான ஸ்டேட் ஹைவேஸுங்க. ஏகப்பட்ட பேர் கம்யூட் பண்ணிட்டு இருக்க மெயின் ரோடு அது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டர் சைட்டுன்னு போது பெரிய அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி படப்பையில் நல்ல பிராண்டட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. அது முக்கியமாக இந்த ஆல்வின் ஸ்கூல் ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுவாங்க. கரெக்டாக நம்ம சைட் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே இந்த ஆல்வின் ஸ்கூல் கனெக்ட் ஆயிரும். ஸ்ரீநிகேதன் பாடசாலா CBSE ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி செமேரி ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் சொல்லலாம், டேனிஷ் அக்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லலாம், ராசி காலேஜ் சொல்லலாம், PSB மெடிக்கல் காலேஜ் நம்ம படப்பை தாண்டி ஒரடம் போகிற ரோட்டில் ஆன் ரோட்டு மேலேயே PSB மெடிக்கல் காலேஜும் வந்துடும் உங்களுக்கு. இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த ஜோன் ஃபுல்லாக ஸ்டேட் ஹைவேஸ் மேலேயே உங்களால் பார்க்க முடியுங்க. சைட்டுக்கு வெளியே அது ஆட்டோ நிற்கிது பாருங்கள். எஸ், ஆட்டோ ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம சைட்டுக்கு வெளியவே வந்து நிற்கும். ஓகேங்களா, பிராண்ட் நியூ ஃப்ரெஷ் லான்ச் அப்படின்னும் போது நீங்கள் ப்ராயராக வந்தீங்கன்னா உங்களுக்கான கார்னர் பிளாட்டு, நார்த் ஃபேஸிங்கில் நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள பிளாட்ஸு, நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட் அப்படின்ட்டு பார்த்து சூஸ் பண்ணலாம். 30 அடி 40 அடி ரோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாட்ஸ் அப்படின்ட்டு கூட தாராளமாக பார்த்து சூஸ் பண்ணலாம். எவ்ரி பிளாட்டுக்கும் சோலார் ஸ்ட்ரீட் லேம்ப்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே என்ன தொழில் வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படப்பை எடுத்து ஒரகடம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப் அது. ஓகே, அதே மாதிரி இந்த சைடில் டுவர்ட்ஸ் வண்டலூர் ட்ராவல் பண்ணிங்கன்னா லெஃப்ட் எடுத்தால் ஸ்ரீராம் கேட்வே IT காரிடார் இருக்குது. அதுக்கப்புறம் தாம்பரம் மெப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, முக்கியமாக ஒரகடம் தானுங்க. ஒரகடம் மிகப்பெரிய அந்த இண்டஸ்ட்ரியல் ஹப் அப்படின்னும் போது இந்த லொக்கேஷனில் சுற்று வட்டாரத்தில் நிறைய பேருக்கு லேண்டு வீடு தேவை இருக்கும். அவங்க எல்லாமே படப்பையை சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே குடி தண்ணி நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா இந்த ஜோனில் இந்த வண்டலூர் டு படப்பை ஸ்டேட் ஹைவேஸ் மேலேயே பார்த்தீங்கன்னா ரூபி லேண்ட்மார்க்கோட அப்பார்ட்மெண்ட்டை பார்க்க முடியும். காசா கிராண்டோட 2-3 அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. இரானாந்தானி மாதிரி ஒரு மிகப்பெரிய பிராண்டோட அப்பார்ட்மெண்ட் இந்த ஸ்ட்ரெச்லேயே இருக்குது. அதனால் இத்தனை பெரிய பிராண்ட்லாம் இங்கே இருக்கும்போது இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். அதனால் ரேட் அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கும். அதனால் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, நான் சொல்கிறதுல அருண் எக்ஸலோ ப்ராஜெக்ட்டும் ஒன்று. சரிங்களா,
ஸோ அதனால் இத்தனை பிராண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னும் போது அடுத்தடுத்த அப்ரிசியேஷன் இன்னும் ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? நம்ம சைட்ல இருந்து கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லாம் வெறும் 6.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தானுங்க வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம சைட்டுக்குள்ள பிளே கிரவுண்ட் இருக்கு, அண்டர் கிரவுண்ட் இபி இருக்கு, அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கனெக்ஷன் இருக்கு, செப்பரேட்டா விசிட்டர்ஸ்க்கான கார் பார்க்கிங் இருக்கு, காமன் வாக்கிங் ட்ராக் இருக்கு. இது மாதிரி பல அம்யூனிட்டிஸ் இங்க பேசிக்கா கொடுத்துருக்காங்கங்க. சரி, இங்க பிளாட்டோட ரேட் என்ன அப்படின்னு போது இங்க மற்ற லே அவுட்லாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு குறைஞ்சபட்சம் 4000 ரூபா கொட்டேட் பண்றாங்க. அது கம்மியாக பிளாட் இல்லை. ஏன்னா ஸ்டேட் வைஸ் வந்து வெறும் ஒரு 1.25 கிலோமீட்டர் தான் அந்த சைட்டு. இவங்க 3499 rupees per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கொட்டேட் பண்றாங்க. இது ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். பட் முன்னாடி வந்தீங்கன்னா இந்த ரேட்ல பெஸ்ட்டான ப்ளாட்டை சூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். ஓகே, 3499 rupees per ஸ்கொயர் ஃபீட். பிளாட்டோட சைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 680 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தே இருக்கு அப்படின்றதுனால உங்களால் கம்ஃபர்டபுள் பட்ஜெட்டில் ஒரு பிளாட் வாங்க முடியும். சரியா? இங்க கைட்லைன் வேல்யூவே 2500 ரூபா. அதனால சொல்ற ரேட் ரொம்ப நியாயமான ரேட்டு. மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. அதே மாதிரி வண்டலூர் டு படப்பை செட்ஸை பார்க்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. டேரக்டாக விசிட் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.